Hello students, welcome back to my channel. So public exam timetable சொல்லிட்டாங்க. So timetable எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 100 நாள் கிட்ட இருக்குது, 100 days கிட்ட தான் இருக்குது. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 month பக்கம் தான் நம்ம கிட்ட இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு இடையில நம்ம கிட்ட ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வேற இருக்குது. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது, ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவும் ஃபோக்கஸ்டோட. இதுக்கு இடையில டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் இருக்குது, கேம்ஸ், இந்த மாதிரி டிவி, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஸ்கூல்ல இதுக்கு இடையில ப்ராக்டிக்கல் ஒர்க் வேற கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நோட் எழுதணும், அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க் இருந்தாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் எப்படி நீங்க படிக்கிறது அண்ட் இந்த 100 நாள்ல எந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால நீங்க நினைக்கிற இதே 10th ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்முங்கிறது இந்த 400+ மார்க். ஸோ இந்த 400 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும். இதே 11th and 12th இருந்தீங்க அப்படின்னா 500+ மார்க்குங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்கும். இதுல என்ன ஒரு நான் ஆச்சரியப்படுற விஷயம்னா ஈவன் 11th 12th கூட இன்னமும் அந்த 400+ மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க 600க்கு. ஸோ அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பிளாங்கா இருக்கு இந்த போர்டு, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட். ஸோ இதை நான் ஒவ்வொன்றா எழுதி நான் ஃபில் பண்ண போறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க இப்போ பிளாங்கா இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு மைண்ட் அளவில். ஸோ உங்களுடைய மென்டாலிட்டி, இந்த வீடியோடைய நோக்கம் உங்களுக்கு ஒரு பிளான், ஸ்டடி பிளான் கொடுக்கறதும் உங்களுடைய மென்டாலிட்டியை மாத்துறதும் தான். நீங்க இப்ப இருக்கிற மென்டாலிட்டியில இருந்து ஸோ ஒரு ப்ராப்பரா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நான் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து ஐ திங்க் ஒரு 10 minutes போகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இந்த 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 5 நிமிஷமா இருந்தாலும் சரி, 15 நிமிஷமா இருந்தாலும் சரி, இந்த வீடியோல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நீங்க எப்படி படிக்கணும், முக்கியமா இந்த இருக்கிற இந்த 100 டேஸை வந்து நீங்க எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசா நம்ம சேனலை, கல்வி மினி சேனலை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா என் பேர் கிருஷ்ணகுமார். இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா எல்லா எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுவோம், ஸ்டடி டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், அதோட ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட், ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணி எப்படி பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தோட பிடிஎஃப்பும் வந்து ஷேர் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கைடு எல்லாமே. ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 100 டேஸ். இதுல எப்படி 100 டேஸ்னா ஃபர்ஸ்ட் 12th பொறுத்தவரை ப்ராக்டிக்கல் எக்ஸாம், பப்ளிக் ப்ராக்டிக்கல் வந்து எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா February 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 11th February 15 ஸ்டார்ட் ஆகுது, 10th February 22 ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப February 7 அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து February 5ல இருந்தே நீங்க வந்து ப்ராக்டிக்கலுக்கு தான் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதுல போயிடும். அப்படிங்கிறப்ப நம்ம கிட்ட பிப்ரவரியில ஒரு 5 days தான் இருக்குது, ஓகேங்களா? அக்டோபர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நவம்பர்ல 1 month இருக்குது, அதுல ஒரு 10 days வந்து செகண்ட் மிட் டர்ம்ல போயிருமா, அப்போ பேலன்ஸ் ஒரு 20 days நவம்பர்ல கிடைக்கும். அண்ட் இதே டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 days தான் கிடைக்கும். ஏன்னா 20 days கூட கிடைக்காது, 10 days வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போயிடும். இது போக 10 நாள் லீவ் வரும், ஹாஃப் இயர்லி ஹாலிடே. ஸோ 10 நாள் தான் கிடைக்கும். நம்ம ஓகே அந்த ஹாலிடே எல்லாம் சேர்த்து ஒரு 20 days வச்சுக்கிட்டாலும் ஜான்வரியில 10 நாள் கிடைக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு ஹாலிடேவே ஆல்மோஸ்ட் சாட்டர்டே சண்டே ஹாலிடே எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு 10 நாள் லீவ் வந்துடும். பொங்கல் ஹாலிடே, சாட்டர்டே சண்டே இதெல்லாம் சேர்த்து பேலன்ஸ் 20 days. அதுல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஒரு 5 days வரும். அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 days ஜான்வரியில கிடைக்கும். பிப்ரவரியில பாருங்க 5 நாள் கிடைக்குது. ஓவரால் உங்ககிட்ட இருக்கிற டைம் பார்க்கலாம் 20, 40, இது ஒரு 20, 60 days. எப்படி 100 days நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர்ல இருக்கிற கொஞ்ச நாள், நவம்பர் அந்த எக்ஸாமையும் சேர்த்து சொல்றேன். அப்படிலாம் எக்ஸாம் எல்லாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஃப்ரீயா இருக்க போறது வெறும் 60 days தான் ஃப்ரீயா இருக்க போறீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கிட்டு டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த 60 days பிளஸ் இப்போ நீங்க வந்து இந்த 100 நாள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அந்த குவார்டர்லி எக்ஸாம் இருக்குல்ல, குவார்டர்லி எக்ஸாமுடைய போர்ஷன்ல உள்ளதை ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. குவார்டர்லி போர்ஷன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் நிறைய பேர் வந்து அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க குவார்டர்லி போர்ஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாலே 50ல இருந்து ஒரு 60% வந்து நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால குவார்டர்லி எக்ஸாமை தரவா கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த குவார்டர்லி எக்ஸாம் மினிமம் என்ன பண்றீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலையே
மினிமம் ஒரு 10 செட் ஆஃப் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. 10 செட் ஆஃப் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், மேபி ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல அப்படின்னா சொல்லுங்க. நானே நம்ம சேனல்ல தான் என்கிட்ட நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் பண்ணதெல்லாம், அதெல்லாம் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. அந்த 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை தரவா படிச்சிருங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது குவார்டர்லி போர்ஷன், அதுக்கப்புறம் அந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரை படிச்சுட்டு அதுல ஏதாவது தெரியாத கொஸ்டின் புக் இன்சைடோ இல்லை ட்விஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் படிங்க. இதுக்கு வந்து ஆல்ரெடி குவார்டர்லி படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு 1ல இருந்து ஒரு 1.5 month வந்து போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1.5 மாசம்னு வச்சுக்கோங்களேன். 1.5 மாசம் போதும் 100 நாள்ல. ஓகே, பேலன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்லாம் வந்துருக்கும்ல, ஸோ அதுலலாம் வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் போர்ஷனையும் வந்து ஃபுல்லா படிக்க முடிக்கிறோம். ஏன்னா ரொம்ப கம்மியான சிலபஸ்னால சொல்றேன், ஃபுல்லா படிக்க முடிஞ்சா படிங்க. இல்லை அப்படி இல்லாட்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்றீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்க வந்து நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமோட. அடுத்து நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நோக்கி போகையில கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் படிக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா குவார்டர்லி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. செகண்ட் ரிவிஷன் செகண்ட் மிட் டர்முக்கு ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஹாஃப் இயர்லிக்கு ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். நீங்க இந்த குவார்டர்லிக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த குவார்டர்லி போர்ஷனை மட்டும் ஃபுல்லா படிச்சா கூட போதும். ஆஃப்டர் அதுக்கப்புறம் உள்ள எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்லி நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க, அதுவே போதும். ஏன்னா அதை தாண்டி வேற கேட்க சான்சஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால அதை நல்லா படிங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கு இடையில என்னென்ன எக்ஸாம் எப்பப்போ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நவம்பர்ல செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஜனவரியில பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் கம்பல்சரி நடக்கும். ஒரு சில மாவட்டத்தில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு தேர்ட் வீக்ல செகண்ட் ரிவிஷனும் வச்சிருவாங்க. ஏன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியே ப்ராக்டிக்கல், பிப்ரவரி 15 ப்ராக்டிக்கலுங்கிறனால ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அது இருக்கு. நான் 10th 11th 12th எல்லாத்துக்கும் காமனாக தான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மேபி செகண்ட் ரிவிஷன் ஜனவரிக்குள்ள வைக்கல அப்படின்னா பிப்ரவரியில நடக்கும் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம். இல்ல ஜனவரியிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிப்ரவரி ஃபுல்லா உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இந்த டேட்ல நடக்கும். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எக்ஸாம் அடுத்து சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமை பொறுத்தவரை மார்ச் 3 வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, மார்ச் 5 வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, மார்ச் 28 வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, மார்ச் 3 இருந்து 25 27 இங்க வந்து ஏப்ரல் 15 வரைக்கும். ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மே 19 வந்து 11th 10th ரிசல்ட்டு, அண்ட் உங்களுக்கு வந்து மே 9 பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரிசல்ட். ஸோ விச் இஸ் த எக்ஸாம் டேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட டைம் கம்மியாக தான் இருக்குது. குவார்டர்லி முடிச்சாச்சு, இது எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க எப்போ முடிக்கணும் அப்படின்னா பிஃபோர் பொங்கலுக்கு முன்னாடி முடிக்கணும். ஜனவரி 15ஆம் தேதி போல பொங்கல் வரும்ல, பொங்கல் ஹாலிடேஸ், அந்த ஹாலிடேஸுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கணும். செகண்ட் அது குவார்டர்லி போர்ஷன் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். அதுக்கு அவ்வளவுதான். அப்புறம் இந்த நான் சொன்ன செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் குவார்டர்லியில ஒரு 10 செட் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஒரு 10 செட் கொஸ்டின் பேப்பர், மொத்தம் 20 செட் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் நான் சொன்னது எல்லாத்தையும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 15 இருந்து 20ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க வந்து இதை முடிச்சிருக்கணும். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஜனவரி 15 இருந்து 20 அங்கிட்டு ஜனவரியில் ஒரு 10 நாள், இது பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் எல்லாம் சேர்த்து ஒரு 20 நாள் இருக்கும். லாஸ்ட் 1 month. இந்த லாஸ்ட் 1 month நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து உங்களுக்கு ஒரு 5 இருந்து 10 செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் நம்ம சேனல்ஸ் கிரியேட் பண்ணது, நிறைய டீச்சர்ஸ் கிரியேட் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டார் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டினையும், அது வந்து மார்ச் மாசத்துல நடக்கிற மெயின் பப்ளிக் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்ல ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த நேரத்தில் நடக்கிற சப்ளிமெண்டரி எக்ஸாம் அரியர் வச்சவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்சிருக்கேன். ஒரு PDF வச்சிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 80 பக்கம் 90 பக்கம் PDF இருக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாம். அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவும் போல வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுவேன் ஜனவரி கடைசியில. அந்த நேரத்தில் ஷேர் பண்ணல நீங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. எப்போ படிக்கணும் அப்படின்னா, அதிகபட்சம் பிப்ரவரி 20க்கு முன்னாடி படிக்கணும். பிப்ரவரி 20ங்கிறப்போ ஒரு 20 days, அங்கிட்ட ஒரு 10 to 15 days, 35 daysக்குள்ள இது எல்லாத்தையும் நீங்க படிச்சாகணும்.
என்ன சார் 35 டேஸ்க்குள்ள இவ்வளோ 20 ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 15 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வரும், 10 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வரும், 20 கொஸ்டின் பேப்பர் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க புதுசா படிக்க போறது கிடையாது. நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க முன்னாடியே, ஜனவரிக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ண போறீங்க. என்னென்ன கொஸ்டினா இருக்கும் அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த 1 மந்த் போதும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ப்ரெஷர்ல வந்துருவீங்க. தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தான் படிக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ விச் இஸ் த பிளான், இந்த 100 டேஸ்க்கு நான் கொடுக்குற பிளான். ஸோ இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. பட் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண ரெடி அப்படின்னா ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.